நான் சில சமயம் குழம்பு வைக்கிறதுக்கு சலிப்பாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி உப்பு பருப்பு மாதிரி கடைஞ்சிருவேன். ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம் இதெல்லாம் போட்டு பருப்பை போட்டு அப்படியே கடைஞ்சி வச்சுருவேன். அது என்னாச்சு பார்த்திங்கன்னா, இவ்வளோ பருப்பு அப்படியே மிச்சமாயிடுச்சு. சரி, இதை அப்படியே வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே ஒரு சில சாம்பாரை நைட்டு டிஃபனுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ ஆல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இட்லிக்கு தோசைக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த சாம்பார். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் நீளவாக்கில் அறுத்து போட்டிருக்கேன். நல்ல வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 3 தக்காளி பொடியாக அறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு தக்காளி நல்லா கூடயே வதங்கட்டும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துவோம். அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதங்க வைக்கலாம். நல்லா குழஞ்சி வரட்டும். பாருங்கள், நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ என்ன சேர்த்தோன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். தண்ணி சேர்த்து இன்னும் அதை கொஞ்சம் வேகிறதுக்குள்ளார நம்ம தேங்காய் மசாலா கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா குழச்சி விடுங்க. சும்மா ஒரு 2 சில்லு மட்டும் தேங்காய், அது கூட ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. இதை நைஸாக தண்ணி விட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம். தேங்காய் கொஞ்சமாக கொடுத்தா போதும். அப்புறம் அந்த மீந்து போன பருப்பு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அந்த பருப்பு சேர்த்துட்டோம். இந்த அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா தேங்காய் சேர்த்துருக்கோம், பருப்பு சேர்த்துருக்கோம். சாம்பார் எந்த கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நிறைய சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு காரமாக செக் பண்ணிவிட்டு ஒரு கொதிக்க விடுங்க. சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு.